நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு 7/7/2025 திங்கட்கிழமை ஆனி 23ஆம் நாள், ஆனி மாதம் முடிய போகுது. இன்றைய பொழுதிலே பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற எங்களுடைய உறவுகள், கொண்டாட இருக்கிற உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்த தினத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் திருமண நாளை கொண்டாடுபவர்கள், சுப முகூர்த்தங்களை கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு வாழ்க வளமுடன். ரைட், நாங்கள் செய்திகளுக்கு நேரடியாக இறங்குவோம். இன்றைக்கு பார்த்தால் எல்லாம் வில்லங்கமான செய்திகள் தான். ஒன்றும் ஓமன்றன். சரி, பாதாள குழு தலைவர்கள் வெகு விரைவில் கைதாவார்கள். பாதாள குழு தலைவர்கள் என்றால் கனவில் இருப்பினும் கொஞ்சம் பேர் தான். அது அமைச்சர் நலிந்த சொல்றேன். பாதாள குழுக்களின் முக்கிய தலைவர்கள் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிசத்தில் இவங்க சொன்னா செய்வாங்களா? அது ஒரு பிரச்சனை. இந்த அரசாங்கம் சும்மா ஊடகங்கள் போட்டு சொல்றேன் இல்லை, தெரியும். அன்றைக்கு சொன்னாங்க 2 பேர் கைது செய்யப்படும், ஒன்று கைது செய்யப்பட்டாங்க. நேற்று பேருந்து கைதாண்டாங்க, நேற்று பிடிச்சாங்க. இங்கே பிடிச்சி தள்ளுறாங்க. இங்கே போய் பிடிச்சா தானே கரைச்சல் இவ்வளோ இருக்கக்கூடாது, தலையடிகள் இருக்கக்கூடாது. சரியே, சும்மா நடுக தலையடிகளை வச்சு கொண்டு என்னட்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பின்னர் உளவியலாளர்கள் தெரிவித்த பாதாள உலகளுக்கு இடையிலான போதைப்பொருள் வியாபாரத்தின் விளைவாகவே துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிரம்பெறுகிறது. நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் இலங்கையின் பாதாள குழுக்கள் தோற்றம் பெற்றதை போன்று எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். பாதாள குழுக்கள் தொடர்பில் தற்போது அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் எதிர்கட்சியினருக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையில் தொடர்புண்டு. கடந்த காலங்களில் அரசியல் அனுசரணையுடன் பாதாள குழுக்களுக்கும் அரசியல் தரப்புக்கும் இடையில இருக்கு. நாங்கள் உங்களுடைய விளையாட்டை இப்ப காட்டுறோம், கொஞ்சம் நாளை போடுவோம். 6 தொடர்பு 6 எடுத்து போட்டுதான் இருக்கு. நாங்கள் எல்லாம் 6 எல்லாம் செய்து போட்டு தான் செய்வோம். கொஞ்சம் வெயிட் என்று போட்டு விட்டுடாக்கு பார்ப்போம். அடுத்த கொடூர செம்மணி படுகொலையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், நடிகர் சத்யராஜ் வேண்டுகோள். கொடூரமான செம்மணி படுகொலையை சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு செல்ல வேண்டும் என தென்னிந்திய பிரபல இவர் நேற்று அவர் சீமானாக்கள கட்சியும் பலிக்கிட்டார். இப்ப இவரும் பலிக்கிட்டாரு. என்ன இவங்களே அவங்க தேவரே எங்களையாக்கள் சும்மா இருக்கிறோம், அவங்களும் இருந்தா என்ன எங்களையாக்கள் அதை பற்றி கதைக்கிற இல்ல. நடிகரும் தமிழ் தேசிய உணர்வாளரும் தமிழ் ஆதரவாளருமான சத்யராஜ் ஜெயதுல்லா இவன் சொல்றது இல்ல. அப்ப காணொலி ஊடாக ஒரு மனிதாபிமானத்திலாம் கதைக்கிறாங்களா அவங்க வந்து இன்னைக்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் அனைத்து எலும்புக்கூடுகளும் தமிழர்களுடையதாகத்தான் இருக்கும் என்பது அனைவரது ஆணைத்தரமான கருத்தும் கூட. ஏனெனில் அந்த பகுதியானது யுத்த காலத்தில் சிங்கள இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாக கூறப்படுகிறது. அங்கு தாயினதும் செய்யினதும் இளைஞர் ஜோதிகளினதும் பெரியவர்களினதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. பாடசாலை செல்கின்ற சிறுவன் ஒருவன் புத்தக பையுடன் புதைக்கப்பட்டிருக்கிறான். இவை அனைத்தும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் அற்ற செயல். இந்த செயல்களை செய்தவர்களிடம் நீதியை கேட்டால் அது கிடைக்காது. அதனால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்லணும். சும்மா உங்கள்கிட்ட கேட்டு நிற்கிறது சொல்றேன். அதை இப்படி சிங்கள அரசாங்கத்தை தான் கேட்கணும். இப்ப இருக்கிற அரசாங்கத்தை பற்றி இன்னும் தெரியல தானே. இப்போ இருக்கிற அரசாங்கம் என்ன போது பார்ப்போம். நாங்களும் ஏதோ இருந்து பாடு அதுதான் பேசுபொருளாக. செம்மணியில் தோண்டும் இடமெல்லாம் மனித எச்சங்கள். நேற்றும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். செம்மணி புதைகுழியில் தோண்டும் இடமெல்லாம் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்று அகழ்வின் போது 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள். இது என்ன நடக்குது என்றால் அங்க அந்த செய்மதியிலையும் போட்டு அதெல்லாம் செய்யறாங்களா அங்கங்கு. செம்மணி மெதப்பகுதியில் 2ஆம் கட்டத்தின் 12வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று மதியம் வரை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களின் குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. நேற்று அகழ்வின் மேலும் 2 தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன. இதுவரை காலம் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி போது 47 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 44 எலும்புக்கூடுகள் முற்றாக இருந்திருக்கிறது. முழுசா அடுத்தது, மற்றொரு துண்டு துண்டு அடுத்தது என்று சொல்லப்படுது. போன தரம் அந்த போட்டோ எப்படி எரிச்சிருந்தாங்கன்னு சொன்னா தெரியாது. ஏதோ தாட்டத்தால தப்பிட்டாங்க. எரிச்சும் இருக்கலாம், தெரியா எரிச்சும் இருக்கலாம். கொஞ்சது
எரிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். தெரிய வந்துடும் மனங்களை சுகாதார பிரச்சனை, அவங்களுக்கும் சுகாதார பிரச்சனை. அப்போ கொண்டே தாட்டு அவங்களுக்கு என்ன பைக் வந்துட்டா நம்ம ஒரு உள்ளுவே அதுக்கப்புறம் அப்படி விளையாட்டுகள் என்ன. IMF மூலம் 350 மில்லியன், சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 350 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அப்ப நல்ல செலவழிக்கலாம் போடுவாங்க. என்ன நல்ல இலங்கை பெற்றுள்ளதாக காட்டுக்குள்ள கொண்டு சாப்பிட்டுருந்தாங்க. நீ இப்ப உதப்பத்தி யாராச்சும் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சுகமா இருக்குல்ல. பெரிய கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் அவங்க காட்டுக்க போவேன் கபிலசேன நாயகா தெரிவித்தார். காட்டுலேயும் காட்டு இருக்குமென்னு நினை, இதுவும் இருக்கு. அப்ப தெரியாததையும் இருக்கு. இது ஏதோ அவசரத்துக்கு செய்தாலும் இருக்கும். அவசரத்துக்கே கூட இப்ப மிச்சத்தை யோசிச்சு பாரு. ஊடக சந்திப்பு கிட்டடியே என்ன விட நீதான் அவர்கள் தொடர்ந்து தெரிவிக்கையில் நான் இல்லை இவர்தான். சர்வதேச நாணய நிதியம் இதுவரை நாட்டுக்கு 1.74 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது. நல்ல காலங்கள், நல்ல நேரங்கள், நல்ல விசேஷங்கள் நடக்கிற நேரத்தில் சும்மா தேவையில்லாத வேலைகளை எல்லாம் பார்க்கப்படாது. பருத்தித்துறை வீதி விபத்து, ஒருவர் படுகாயம். அது வரத்தானே செய்யும். ஒரு நாள் மட்டக்களப்பில் நீரில் மூழ்கி 3 சிறுவர்கள். நான் சொன்னேன் நேற்று மீன் பிடிக்க சென்ற தாயத்தப்பனோட பின்னால போய் அவர்கள் மீன் பிடிக்க இவர்கள் குளிக்க வலிக்கிட்டு கடைசி அப்படியே அடிச்சோண்டு போட்டு. தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பல சட்டமூலங்கள் கிடப்பில். முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சொல்றாரு, தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணுற சட்டமூலங்கள் கிடப்பில் எடுக்க. அப்ப எடுக்கல, கிடப்பில விட்டுட்டு எழுப்புங்களேன். என்னதே அதே இந்த கிடப்பில வச்சுக்கிறீர்கள், அதை சொல்லக்கூடாது. எடுத்து தூசா தட்டி கட்டி பாருங்க. என்ன நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குற்றம் சுமத்தி இல்லை. அது சரி, குற்றம் சுமத்துங்கோ, ஆனா எடுங்கோ. கொழும்பு காங்கேசன்துறை சொகுசு ரயில் சேவை இன்று முதல் 4ஆம் இன்னை சொகுசு சேவையாம். அப்ப சொகுசண்டை நாங்க முதல் போனோட இன்னும் சொகுசா இருக்கும். என்னடா அது? கொழும்பு காங்கேசன்துறை சொகுசு ரயில் சேவை இன்று முதல் 4ஆம் சேவையில் ஈடுபட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து தினமும் காலை 5:40 இது இந்த கடுகதிடா. அப்ப நான் முதல்ல இருக்க போனேன், இது போய் வந்தேன் கடுகதி. அங்க 5:45 பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதுடன் காங்கேசன்துறையிலிருந்து பிற்பகல் 1:45 இருக்கும். அதே நேரம் தான் இல்ல, பின்னரும் 1:45 இங்கே போகும்டா. பகல் 2 மணிக்கு மீண்டும் கொழும்பு நோக்கி பயணிக்க உள்ளதாக சர்வதேச ரயில்வே திணைக்களம் பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார். இந்த சொகுசு ரயில் சேவை இதற்கு முன்னர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்டது. அதுதான் புதிய சொகுசு ரயில் சேவை ஆரம்பமான பின்னர் ஜால்தவி ரயிலானது கொழும்பு கோட்டையிலிருந்து தினமும் காலை 6:40 புறப்படும். ரைட். அப்ப நாங்கள் இனி போய்க்க 2 மணிக்கு போய் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஓட போறாங்க. என்ன முதல் சனி ஃபுல்லா. அப்ப இதுல இதே டைம் தான் நாங்க முதல் போய் வந்த நாங்களே. ஆனா இப்ப ட்ரெயில் வேற சொகுசு. இது சொகுசு இல்ல, அதேதான் தொடர்ந்து ஓட போறாங்க. தொடர்ந்து ஓட நாங்க சனி நேரம் போனாங்களே, கிழமை நாள் தானே போனாங்க. சனியா தானே போனாங்க. அப்படி இல்லையா? இல்லையே, கிழமை நாள் போனாங்க. என்னவோ பாப்போம். அது ஏதோ கடற்பரப்பு கொந்தளிப்பாக காணப்படும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. சிலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேயந்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பால் பகுதியில் என்னவாம் பிரச்சனை? பார்ப்பட்ட கடற்பரப்புகள் மாத்திரைந்த அம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் காங்கேந்துறை முல்லத்தி ஊடாக திருவண்ணாமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பு அவ்வப்போது தான் இருக்கும். இதனால் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருங்கள். அவ்வப்போது வேறுமண்டா நீங்கள் எவ்வப்போது போறது பார்த்து தான் செய்யணும். என்ன பார்த்து ஏதோ பார்த்துக்கிறது செய்யுங்க. சபாநாயகருக்கு எதிராக இலஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இப்ப தேங்கண்டே சபாநாயகர் மருத்துவர் ஜெகத் விக்ரம ரத்னவுக்கு எதிராக புதிய மக்கள் முன்னணி இலஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு விதித்துள்ளது. ஒன்றும் இல்லை, எல்லாம் போய் துடியட்டும். ஒரு தடவை இல்லை, தனியா அனுரதோழர் தான் இருப்பார். கண்ணகை அம்பாள் ஆலயம் வீரமணிக்கதேவன் மயிலிட்டி இலங்கைக்கான ஆசியின் புதிய உயர்ஸ்தானிகர் நியமனம். இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் அடுத்த உயர்ஸ்தானிகராக மேத்யூ டக்வர்த் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. வாழ்த்துக்கள் அம்மா. ஏதோ பார்த்துக்கிறது செய்யுங்க. என்ன நல்லது தான் செய்ய வரணும். சும்மா இங்க வந்து எல்லாம் ஆஸ்திரேலியா இருக்குல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வேறு நாடுகள்ல இருந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு போயிடலாம், கொண்டு போகலாமா? சாப்பாடு கொண்டு போகல. ஏனண்டா அந்தந்த நாட்டுக்காரன் இது வந்து அங்க அந்த ஜீன் வந்து கடத்தப்பட்டு அவன் வந்து அப்படி தந்த நாட்டை எவ்வளவு கவனம் வச்சுக்கிறான்.
அங்க இருந்து கொண்டு வரலாம் அங்கிருந்து கொண்டு வரலாம். நீ இந்திய கொண்டு போப்பா, உண்டிய எங்க கொண்டு வராது. அதான் சாப்பிடாது ப்ளீஸ், அனுப்பிடாது. நான் தருவேன், நானா வாங்க மாட்டேன். இங்க இருந்து சாப்பிடலாம் அனுப்பிடாது. இங்கேருந்து அனுப்பிடாது உண்டு. கார்ட்டூன்களை பார்ப்பதால் மனிதளவிலும் உடல் அளவிலும் பாதிப்படையும் சிறுவர்கள். ஐயோ, இதை சொன்னாத்தான் கேட்பினமே, பெற்றார் தான் கேட்பினமோ, புள்ளியல் தான் கேட்கும். பெற்றோர்களை எச்சரிக்கும் பைத்தியர்கள். குழந்தைகள் பொழுதுபோக்குக்காக கார்ட்டூன் தொடர்களை மணிக்கணக்கில் பார்க்கின்றனர். அதன் பாதிப்பாக நாளடைவில் அவர்கள் கார்ட்டூன் கேரக்டர்களாக மாறுவதால் மனிதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்படுகின்றன. இவ்விடயத்தில் பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும் என வைத்தியர் எச்சரிக்கை. சும்மா இருந்து எங்களையாக்கள் தங்களுக்கு ஆக்கினு புள்ளிட்டு போன கொடுத்து விடுறது. அது ஒரு கார்ட்டூனை வச்சு பார்த்து அதாவே மாற போகுது. அது மாறி பேருந்து இப்படி திரியுங்கள் பாருங்க. இல்லை, கண்ணும் கூடாது. மாணவர்களிடமிருந்து பணம் வசூலிப்பது தொடர்பில் முறைப்பாடுகள். பல்வேறு விழாக்களுக்காக பணம் காசு வாங்குற கண்ட சில பள்ளிக்கூடம் இருக்குடாப்பா. இந்த நேரம் காசு முக்கியம் அவ்வளவு காசு லட்சக்கணக்கில் கட்டுறாங்க. என்ன ஜாழ்ப்பாணம் அதெல்லாம் அவ்வளவு என்ன. முந்தி ஏதோ நாங்கள் கட்டிக்க 10 ரூபா தவணைக்கு 3 மாதமா அப்படி எல்லாம் கட்டினா ஞாபகம் கிடக்கு. இப்ப எல்லாத்தையும் லட்சம் நிகழ்ச்சிகள் செய்யறாலும் காசு பிற பாடசாலைகள் கிடக்குதானே கொஞ்சம். அதெல்லாம் லட்சக்கணக்கில் வாங்கி என்ன செய்யறாங்க. அவ்வளவு காசு கட்டுறவங்க. அது இதுதானே பிரமாண்டமா. அதுதான் இங்க பார். கருணான் பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தர் இனிய பாரதி கைது. கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. விசாரணை வலயத்துக்குள் நேற்று அதிகாலை குற்றப்பிரிவினர் மற்றும் ஒரு அணியினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை கைது செய்தனர். குறித்த கைதொடர்பில் அம்பாறை மாவட்ட முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனம் தனது முகப்புத்தகத்தின் ஊடாக உறுதிப்படுத்தி தவறு. என்ன அவர் போன் பாவிக்கலாம் உள்ளுக்கு அது வேறு. என்ன அது அவர் சந்திரகாந்தன்ன்றது அவர் சிவநேசவர். அப்ப இது அப்ப வேறு. நான் டக்கண்டு புதிய நிர்வாகத்தில் யோனியா சீக்லர் என்ற அறிவு திருக்கோயிலில் யோகா பயிற்சியில் நடக்குதாம். இந்தியாவில செம்மணி புதோழி விவகாரம் நீதி கூறி நாம் தமிழர் கட்சி மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நேற்று பார்த்த செய்தி. என்ன நாம் தமிழர் கட்சி என்ற எங்கள்ட சீமான் ஐயா என்ற கட்சி. ஆனா சீமான் ஐயா இறங்கையில கூட கண்டைக்கு இங்க பேர் இந்த ஏஐயை பற்றி நான் ராத்திரி இந்த படத்தை இது உண்மையே ஏஐல உருவாக்குன படம். இந்த இது உண்மையா இந்த பிள்ளை இல்ல, அது இவங்களை ஏஐல உருவாக்கி. அப்ப அவங்க வெளிநாட்டுல இந்தியாக்கார என்ன நினைக்கிறாங்க, இந்த புள்ளா கொல்லப்பட்டதாக கொண்டு தூக்கி பிடிச்சோன்னு தீரானுங்க. அப்ப இதெல்லாம் எங்க போக போகுது, அதுதான் கவனமா இருக்கும். நாட்டில் மீண்டும் துப்பாக்கி சூடு, தாய்மகள் உட்பட 3 காயம். அபிஷாவளை கோஸ்கம பகுதியில் நேற்று அதிகாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரியோத்தில் இது யாருக்கோ சுட்டது யாருக்கோ பட்டு காயப்பட்டோன்னு போயிருக்கு. நான் வெட்டி பார்த்தேன். பக்தர்களை விட டியூட்டி பஸ் தான் கூட நிப்பினும். அவைதான் இப்ப கூட நிப்பினும். நாங்களும் சுற்றி போயிடும் இல்ல. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் 15ஆம் தேதிக்கு முன்னர் பரீட்சை நிக்கலாம் அறிவிப்பு. மக்கள் என்னடா செய்கிறீர்கள், அவன் எல்லாம் அங்க நீங்க என்னடா செய்கிறீர்கள் பேப்பரை வாட்சி இது கூட லூசு பையனோட 2 பேரும் வந்து. மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும். அமைச்சர் சந்தன அபயரத்ன ரைட். மாகாண சபை நடக்க போகுது. இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு வரும். எல்லாம் கைது செய்து இதெல்லாம் செய்து போட்டு தான் நடக்கும். என்ன ஜனாதிபதி செயலக உயிர் மாய்க்க முற்பட்ட இளைஞனால் பரவல் இவெல்லாம் தெரியுமே பகுதி. இங்க பாரு, இந்த லைட் ஹவுஸ் இருக்கு, அந்த சிக்னல் அதுல ஏறி இருந்துட்டான் ஒருதன். அவன் ஜனாதிபதிக்கு முன்னாடி அவரை சந்திக்க கேட்டு பார்த்துக்கிறான். ஒருதனம் விடுறாயிலே அவன் ஏறி இருந்துட்டான். இனி பிடிச்சி பேர் என்ன ஜனாதிபதி சந்திக்க ஏதோ கதைக்கணும் அவனோட. அப்ப அதை அவருக்கு கேட்டிருந்தா அவரை கூப்பிட்டுருப்பாருடாப்பா. அவன் ஏறி இருந்துட்டான். இவங்க விடையிலையா போ மறைக்கிறதான். அப்ப பார்த்தா நீராது மேலே ஏறிட்டான். மாய்த்து கொள்ள போவதாக குறித்து அவர் மிரட்டியுள்ளார். அத்தோடு குறித்த கம்பத்தில் இருந்து தான் கீழே விழப்போவதாக உயிரை மாய்த்து கொள்ள போவதாக சொன்னார். இந்த நிலையில் அங்கிருந்த மக்கள் அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் அவர் கீழே இறங்காமல் தொடர்ந்து சமய விளக்கின் கம்பத்திலே அமர்ந்திருந்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவரை மீட்டுள்ளனர். இதையடுத்து அவரை சம்பவ இடத்திலிருந்து போலீசார் அழைத்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனா நல்ல கரண்டுக்கு 2 அடிச்சா என்னடா கரண்ட் போக முடியாது. வேலைகளெல்லாம் காட்டுறாங்க. ஜனாதிபதி அவர்கள் சந்திக்கணும். கஷ்டப்படுறான். ஜனாதிபதி கடவுள்கிட்ட போக முடியும். காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். நீதி அமைச்சர் தெரியும். அவன் என்னத்தை கதைக்க வழிகிட்டான்றது இவருக்கு அறியணும். முதல் ஒவ்வொருத்த மனங்களை அறியணும் இல்லையே. அதையும் பார்த்தா தான் என்னன்னு தெரியும். இது அது கொக்குவில் மஞ்சவன பகுதி மகா கும்பாவச விஞ்ஞாபனத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கணுமே.
பிரதம குரு அவர் எங்கள்ட இவர் இல்லை இப்போ என்ன 7ஆம் மாசம் உண்டைக்குத்தான் நம்மால் சத்குணராயாசர் பார்த்தா இவர் புஷ்ங்க போமா 6ஆம் தேதியா இன்றைக்கு 8ஆம் தேதி 7ஆம் தேதி இன்றைக்கு தான் போலாக மஞ்சவனம் பின்ன 7ஆம் தேதி எத்தனை மணிக்குன்னு பாருங்க மஞ்சவனம் கோப்பில் மஞ்சவனம் முருகன் வரலாறு அது இப்போ திருமூலரால் சிவபூமி என அழைக்கப்பட்ட ஈழவள நாட்டின் ஈழத்து சகோதரிகள் இந்திய அளவில் சாதனை. தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூரில் கடந்த மாதம் நடைபெற்ற மாநில அளவிலான நீச்சல் போட்டியில் தமிழ்நாட்டில் அகதிகளாக வாழ்ந்து வரும் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த அந்த குணம் சேர்ந்த ஜெயக்குமார் அருள்ஜோதி தம்பதியின் புதல்விகளான தனுஜா மற்றும் நிலாயினி ஆகியோர் ஈழத்து சகோதரிகள் தங்கம் பெற வென்று சாதனை படுத்தினர். தெற்காசிய உதவந்தாட்ட வெற்றிக்கனா தேசிய அளவில் மகாஜன வீராங்கனைகள். ஆமா லுக்க பாத்தியே எங்கட பட்டேல ஆண்களுக்கான உதவி தாட்டத்தோட அல்லப்பட்டி சென்ட் பிலிப்ஸ் அனைசாம்பிள் நாங்கள் ஏதோ குறைஞ்சாக்கலான்ட்டு அவங்க ஏதோ செய்யும் கூட. நேபாளத்தில் புதிய வகை தொற்று 7 நாட்களில் 35 பேர் பாதிப்பு. துறைஞ்சி அடுத்தது வருது ஏதோ. நேபாள நாட்டில் பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்றால் 7 நாட்களில் 35 பேர் பாதிக்கப்படும். துளைஞ்ச வேரியா தான் போகுது. நேபாளத்தில் 31 மாவட்டங்கள் கடந்த இது மனுஷனை ஒன்றும் விடாத நீ இயற்கை. இவங்க மனுஷர் எல்லாம் கெட்டு போறாங்க, இவங்களெல்லாம் துளைஞ்சி தள்ளி விடுவோம் யோசிக்குது இயற்கையும். இந்த புதிய வகை கொரோனாவுக்கு முதல் முறையாக கடந்த ஜூன் 24ஆம் தேதி ஒருவர் பரியானதாக தெரிவிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3 பேர் புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த நாட்டின் எல்லையின் 17 இடங்கள் சோதனை சாவடிகள் அமைக்கப்படும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அது போகும் அதாலே இது வந்தாலும் கொரோனா கொரோனா. காசாவில் நேற்று மட்டும் 27 பேர் உயிரிழப்பு. அது அடுத்தது அவன் நிபந்தனை விதிக்க அதெல்லாம் சரி வராண்டு அவன் சொல்றான். அவன் சொன்னால் இவன் கேட்கானா. ஆனா பேச்சுவார்த்தை நடக்க நாங்க தயார்ன்றான். என்ன நடக்குது? அமெரிக்காவின் வெடிக் கொள்கை தொடர்பான பிரச்சனைகள் தீர்வில்லை. எதிர்கட்சி தலைவர் சயித் குற்றச்சாட்டு. இவருக்கு இனிப்பு வந்தவே அவர் ஏதோ செய்வாங்க தானேப்பா. அவங்க ஏதோ கதைச்சு அந்த ஒரு அளவு சாதகமாக வந்து கொண்டு இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை பேருந்து. அதுக்குள்ள இவர் ரொம்ப ஐயோ கடவுளே ஏதோ தங்கள்ட உத்தியோகங்களையும் பார்க்கத்தானே அரசியல் நடத்தானே வேணும் பாருங்க. இணைய வழி ஊடாக வாகன வருமான அனுமதி பத்திரம் பொறுத்தல் தற்காலிகமாக நிறுத்தம். ஓஹோ அதுவும் போய் இனி செய்யலாது என்ன வாகன அனுமதி பத்திரம். மாகாணத்துக்கு ஒரு புனர்வாழ்வு நிலையம் ஸ்தாபிக்கப்படும். அமைச்சர் ஆனந்த விஜயபால. என்னத்துக்கு? போதைப் பொருட்கள். அது மாகாணத்துக்கு இல்ல மாவட்டத்துக்கும் இல்ல கிராமத்துக்கு கிராமம் அமைக்க வேண்டிய கட்டம் பெறப்போகுது. போதைப் பொருட்களுக்கு அடிமையான 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் நாட்டில் வாழ்கின்றது. ஐயோ இத முதல் படையில போட்டு இதை கட்டுப்படுத்த செய்யணும். கட்டுப்படுத்தி விட்டா விஷயம் முடிஞ்சு. நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் சுமார் 5 தொன்களை கடந்த 5 மாதங்களில் நம்மால் கைப்பேன். இன்னும் நடக்கிறாப்பா சத்து சாப்பாடு கொண்டு. போதைப் பொருட்களுக்கு அடிமையான 4 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் நாட்டில் வாழ்கிறார்கள். தற்போது 4 மத்திய நிலையங்கள் உள்ளன. இங்கு சுமார் 140 பேருக்கு மாத்திரமே புனர்வாழ்வு வழங்கும் வசதி காணப்படுகிறது. எனவே இந்த வருடம் இறுதிக்குள் குறைந்தபட்சம் மாகாணத்தில் ஒரு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தை நல்ல ஆட்சின்னு சொன்னா ஜெயில்கள் குறையணும், பாடசாலைகள் அதிகரிக்கணும் இல்லையே. அது மாதிரி இது புனர்வாழ்வு இதெல்லாம் இல்லாம போய் முதல் கட்டுப்படுத்தணும். அவங்களே என்ன முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஷிக்கு கொலை மிரட்டல். இந்த போதைப் பொருட்களை வர்றதை தடுத்தாங்கன்னு சொன்னா காணும். அது சிம்பிள் வேலை. இது சிம்பிள் வேலை. அரசாங்கம் நினைச்சால் இது பெரிய வேலையே இல்லை. என்ன பொறுத்தமல்ல என்ன விட்டால் நான் இதுல பாதிக்கப்படுறார்கள் எல்லா தரப்பும் தான் பாதிக்கப்படும். எல்லா தரப்பும் பாதிக்கப்படும். என்ன இவ்வளவு கரைச்சலடா போயிடுச்சு. நினைக்க ஏதோ வேதனையா அரசாங்கத்துக்குள்ள வச்சு கண்ணுக்குள்ள இல்ல எவ்வளவு மனுஷரை கொலை செய்யற கொல்லு ஒவ்வொருத்தரையும் குத்தி குத்தி கொலை செய்யற மாதிரி தான் அந்த விளையாட்டு. கடவுள் என்ன செய்யுது? எங்கண்ட மக்களும் திருந்துறது மாதிரி இல்லை, பொடிகளும் திருந்துற மாதிரி இல்லை. இல்லாம அறிஞ்சு அதுக்கு அடிமையாகி எங்க எல்லாம் போகுதப்ப எங்கண்ட கலாச்சாரம் எங்க எல்லாம் போச்சு, பண்பாடுங்க எல்லாம் முடிச்சு. இப்ப மனுஷனோட மனுஷன் கதைக்கலாம் கிடக்குறாப்ப எல்லாம் வன்மையா கிடக்கு. வன்மங்கள் கதைக்க பயமா கிடக்கு. ஆக்களை பார்க்கவே பயமா கிடக்கு. கதைச்சு போடும்போது ஒழிக்க வேண்டிய அந்த கட்டங்கள் எல்லாம் இப்ப நடந்து கொண்டு இருக்கு காலங்கள். அப்ப என்ன செய்யற? சரி நாங்கள் இங்க வருவோம். அங்கே ஆசிரியர் எங்க வருவோம். கதைக்க விட்டா போய் கதைச்சு கொண்டு இருக்கிறவங்க நாட்டை பற்றி.
அப்துல் கலாமுடைய கருத்து ஒன்று போட்டுக்கிறோம். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. சிக்கல்களை எதிர்கொண்டா அதுக்கு இந்த சிக்கல்களுக்கு தீர்வு எடுக்கிறதுக்கு நாங்கள் பல மூளைகளை பல பகுதியாய் பிரயோகிப்போம். திறமைகள் எல்லாம் வெளிப்படும். ஒரு கதவு அடப்பட்டுச்சுன்னு சொன்னா 10 கதவு திறக்க வேண்டும். அதே மாதிரிதான். அப்ப செம்மணி பற்றி முரண்பட்ட அறிக்கை பேரினவாதிகளை கைது செய்ய. பேரினவாதிகளை கைது செய்ய அதான் இப்ப போட்டுக்கிறாரு அப்துல் கலாம். செம்மணி புதைகுழியை தோண்ட தோண்ட மனித எலும்புகள் வந்த வண்ணம் உள்ளன. இவ்வாறு தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வெளிவடுவது தொடர்பில் பேரினவாதிகள் சிலர் விடுக்கின்ற அறிக்கை மிகச்சனத்தமானது. எனவே இது தொடர்பில் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அது செய்யத்தானே வேணும். ஏனெனில் செம்மணி புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பான பகுப்பாய்வு இன்னமும் நடக்கவில்லை. நிபுணத்துவம் உடையவர்களின் பிரசன்னத்துடன் பகுப்பாய்வு இடம்பெற்று அவற்றின் அடிப்படையிலேயே எலும்புக்கூடுகள் தொடர்பான விளக்கங்கள் தெரியவரும். தவிர செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்டு வரும் எலும்புக்கூடுகள் தொடர்பில் வெளிநாட்டு நிபுணர்களின் உதவியுடன் பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டு உண்மை நிலை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. இங்கே வச்சுட்டு நீங்கள் அதில் ஒன்றும் சொல்லவில்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படாது. நிலைமை இதுவாக இருக்கையில் செம்மணி புதைகுழியில் மீட்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் தொடர்பில் திசை திருப்பம் செய்கின்ற கருத்துக்களை முன்வைக்கின்ற விமல் வீரவன்ச அது அவர் அன்றைக்கு சொன்னார். நான் பார்த்தேன். அவர் சொன்னார் எல்லாம் கிண்டி கொண்டிருக்கிறது என்ன பிரயோஜனம் என்று சொன்னவர். மற்றும் தயாரத்ன தேரர் போன்றவர்களை கைது செய்து அவர்களை விசாரணைக்கு உட்படுத்துவது அவசியம். ஏனெனில் எலும்பு கூடுகள் தொடர்பான விவரங்களை நீதி பரிபாலனம் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. நீதி பரிபாலனமும் கவனித்து வருது. இந்நிலையில் செம்மணி புதைகுழிகளை தோண்டி எலும்புகளை மீட்பது என இன ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்தும் என விமல் வீரவன்சா கூறியுள்ள. இன ரீதியாக என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன நாங்கள் ஒழும்பி அடிக்க போறோம்? எலும்பு கூட எல்லாம் ஒழும்பி அடிக்குவோம். அதேவேளை செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள் படையினருடையது என தயாரித்தது கூறு. அவர் சொல்ற படை எங்கண்டே படைக்கெல்லாம் இப்போ 10 வயது 15 வயது எல்லாம் வந்துருக்கு. நம்ம படையில ஸ்கூல் பேக்கோட எல்லாம் வந்துருக்கு. என்ன படை காட்டா ஓடு அங்க ஏதோ அப்படி இல்லாம தாடி விட்டு இருக்கிறாங்கப்பா. அவங்களே கொண்டு தாடி விட விட்டு பள்ளிக்கூடம் போற சாட்ல எப்படி வந்துட்டாங்களோ காட்டாவுக்கு காக்கு ஜூனியர் பேக் கூட அது தாய் புள்ளியோட வந்திருக்கு. அந்த தாய் புள்ளி எல்லாம் கோத்து கிடந்த கூட பாப்பா குடும்பமா வந்து கொலை செய்திருக்கிறாங்க. ஆக விமல் வீரவன்சவின் அறிக்கையிலிருந்து செம்மணி புதைகுழியில் இருந்து மீட்கப்படுவது தமிழ் மக்களின் எலும்பு கூடுகள் என்பது உறுதியாகும். அவர் சும்மா தேவையில்லாதானே தறி கொடுத்து தடி வாங்குறார்கள் தானே. அதேபோல் செம்மணியில் மீட்கப்படுவது இராணுவத்தின் எலும்பு கூடுகள் என தயாரித்த கூறுவதற்குள் மேற்படி புதைகுழி சம்பவம் தேரருக்கு ஏறவே தெரிந்திருக்கிறது. அப்ப இப்ப அப்ப இவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும். இப்ப பில்லங்கா வர பொதுவே ஆசிரியர் நைஜா தட்டி எழுப்பி கொடுத்து விடுறாரு. மச்சான் இவேதான் பிரச்சனை பாருண்டு. அதிலும் குறித்த எலும்பு கூடுகள் தமிழ் மக்களுடையது என்பதை தேரர் அறிந்ததன் காரணமாகவே செம்மணி புதைகுழியில் மீட்கப்படும் மனித எலும்பு கூடுகள் படையினருடையது என கூறி நீதி விசாரணைகளை திசை திருப்ப முற்படுகிறார். எஸ் அதுதான் அவர் பார்க்கிறார். அப்ப என்ன ஆகையால் செம்மணி புதைகுழி தொடர்பில் விமல் வீரவன்சனுக்கும் தயாரத்தின தேரருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருப்பது அவர்களின் அறிக்கையிலிருந்து உறுதி செய்யப்படுகிறது. ஆக்களை பிடிச்சா சரி 2 பேரையும் பிடிச்சி சாப்பாடை கொடுத்தா இல்லை அவர்கள் சொல்லுவார்கள். ஆகையால் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்துவதன் மூலம் உண்மைகள் வெளிப்பட வாய்ப்புண்டு. மற்றவர்கள் ஏன் துறவிகள் எல்லாம் தங்களோட வேலையை பார்க்காம இந்த வேலைகளுக்கு போறது? அவன் இந்த வேலையை துறவி தானே எல்லாத்தையும் துறந்து சமய ஆசாரங்களோட கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்து அறவழியை விட்டுட்டு ஏனப்பா போர் வழியில போய் என்னது வில்லங்கப்பட்டது இது அவன் புதவுளிக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு என்ன? நீங்க சிவ சிவா புத்த புத்தாண்டி போட்டு இருக்கணும். என்ன புத்தம் சரணம் கச்சாமி என்ன சொல்ற நல்ல திருஞான சம்பந்தம் பூரண்டே தெரியாங்க தேரராக்கள் தமிழ் பழச்சாக்கள். ஆனா நிறைய பேருமே உண்மையா நல்லவர்கள் இருக்கிறார்களப்பா. என்ன அருமையா கதைப்பார்களே என்ன பேசுவாங்க. இந்த நைனாதேவு சாமி எல்லாம் சூப்பரால். உங்க இப்போ ஆனாரா என்ன அங்கிடாது ஆயோளத்தில் இருக்கிற சாமியெல்லாம் நல்ல ஒரு சாமி. அவையெல்லாம் அந்த இன மதங்கள் ஒன்றும் இல்லை. நல்ல வடிவாக எல்லாரோடையும் பேசி அன்பாக இருக்கு. இது சில பேர் இருக்கிறது வில்லங்கமானார்கள். வில்லங்கம் அது எல்லா இடம் இருக்குன்னு தானே. என்ன ராசிபரன் பலவன்ற கருத்தை பார்ப்போம். எந்த தாய்ப்பறவையும் வெறுங்கையோடு வீடு திரும்புவதில்லை. அது கொடுக்க போய் ஏதாவது ஒரு பூச்சியை கொண்டு போய் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும். அப்ப தாய்ப்பறவைன்ற பத்தி தாய் அன்புக்கு ஈடாகாத ஐயா. மேசம் கவலைகள் தீர இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டிய நாள். விரயங்கள் கூடும். பொது வாழ்வில் வீண்படிகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உடல் நலனில் கவனம் தேவை.
ரிஷபன் நண்பர்களின் வழியில் சுபசதிகள் வந்து சேரலாம், கடன் தொல்லைகள் குறையும், சென்ற இடங்கள் செல்வாக்கு மேலும் நாள், புதிய பொருட்களை வாங்கி மகளும் நாள். மிதுனம் வியாபார விருத்தி உண்டு, கனவு பலிதம் உண்டு, சுபகாரியங்கள் பேச்சு. இந்த கனவு பலிதம்ன்றது வில்லங்கம்டா. அப்ப கனவு நாங்கள் காண்றது ஒன்று ஒழுங்கான கனவு இல்லை, அதை பலிதமாக்கி விட்டால் நினைவாக்கி விட்டால் வில்லங்கத்தை கொண்டு வந்து நாங்கள் எதிரிகளுடைய கதைச்சு கொண்டிருப்போம். அதெல்லாம் நடந்துட்டா துலஞ்ச பேச்சுக்கள் முன்னேற்றம் காணும் நாள், கௌரவமான சம்பவங்கள் இடம்பெறலாம், பிரபலமானவர்களின் சந்திப்பால் பெருமை அடைவீர்கள், மற்றவர்களின் நலங்கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும், செயற்பாடுகள் உற்சாகம் காட்டுகிறோம். அடகம் என்ன சிம்மம், பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பெருமை அடைவீர்கள், சுப செய்திகள் வந்து செல்லலாம், வியாபார விருத்திக்கு வித்துடுவீர்கள், மகிழ்ச்சி தரும் பயணங்கள் இடம்பெறலாம், பயணத்தை செய்யுங்கோ. கன்னி, எப்படி நடக்குமோ என நினைத்த காரியம் நல்ல விதமாக அமையும். உயர்வான சிந்தனைகள் மனதில் தோன்றும், புண்ணிய காரியங்களில் ஆர்வம் காட்டுகிறோம். உனக்கு அது சரிதான். என்ன துலாம், தொலைபேசி வழியில் இதுக்காக நாங்க ராஜவனம் படிக்கிறதுல ஒரு பெரிய நான் அங்க வந்துட்டு இங்க பாக்குறேன். நான் இது இல்ல இல்ல இங்க கிரகணில கிரகமாட்டங்கள் இது ஷார்ட், இது ஷார்ட் போம், இது ஷார்ட் போம். ராசி பெரிய லிஸ்டே இருக்கு. லிஸ்டே இருக்கு. உதவிட புத்தகமே இருக்கு ஒரு ராசிக்கு. மாதத்துக்கு இருக்கு, வரியத்துக்கு இருக்கு, கிழமைக்கு இருக்கு, அப்படி இல்லை. இது நாளுக்கு. துலாம், தொலைபேசி வழியில் அனுகூலம் தரும் செய்திகள் வந்து சேரலாம், புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம், பெரிய மனிதர்கள் வீடு தேடி வரலாம், வாக்கு மேன்மை உண்டு. விருட்சியம், ஆன்மீக சிந்தனை மேலும் கொண்டால் பக்குவமாக பேசி காரியம் சாதிக்க வேண்டிய நாள், உறவினர் பகை அகலம், வருமானம் திருத்தி தரும் வகையில் அமையும். ஒன்றும் இல்லை. தனுசு, தொழில் வளர்ச்சிக்கு அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை கேட்பீர்கள், வழிபாடு வளர்ச்சியை காட்டும் கூட்டும். பயணங்களா பிரியமான ஒருவரை சந்திக்கும் பயப்படும். பயணம் வந்தால் ஒரு ஆளை சந்திக்கத்தானே வேணும். மகரம், பலரது அன்புக்கும் பாத்திரமாவீர்கள், வியக்கும் செய்திகள் வீடு வந்து சேரலாம், வங்கியில் வைப்பு நிதியை உயர்த்தும் எண்ணம் உருவாகும். இப்போ கவனம், இவங்களெல்லாம் நுண்படங்காரர் அவங்களெல்லாம் கொண்டு போறாங்கன்னு கவனம் இருங்க. காஜோலை சுப செல்வங்கள் அதை கொண்டு காஜோலை போட போய மாட்டாங்க, எடுத்து கொண்டு விடுறாங்க. கும்பம், இந்த வெளிநாடு வழியே காட் போட்டு காசு எடுக்கிறாக்கள் இருக்கிறாங்களா லோக்கான பேர், அப்படி எல்லாம் கள்ளமா அடிச்சு சில பேர் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. தெரியுமா உனக்கு? நம்மளுக்கு சிவப்பு சீல் அடிச்சு விட பாஸ்போர்ட்ல இனிமேல் உண்மையா இருக்கிறாண்ட எல்லாம் அனுப்பினாக்கள் கூட இங்கே இருக்கிறோம். மற்ற அந்த சிம்மோட காருக்கு வச்சுட்டு அனுப்புறதா மக்களை. அவை எங்க அவைக்கு சிம் வச்சு விடுவாங்க. எங்க போற வாரம் எல்லாம் அவையெல்லாம் இலங்கை வந்து போயிடணும். ஆனா அவை அங்க கண்காணிப்பில் இருப்பினும் அப்படிலாம் செய்து வச்சுக்கிறாங்களா அம்புட்டாக்கள். மற்றது வெளிநாடு வழி என்னென்னா கையும் மெய்யுமா தான் பிடிக்கணும். மற்றபடி சந்தேகத்தின் பேர்லாம் பிடிக்கிறது தானே. அவங்க சிலவுல காட்டு போட்டு வெளியில் வந்து இப்படி நின்றுவாங்களா, அப்போ பொலிசு பிடிக்கலாது. ஏன்னா காட்டு போட்டு காது எடுக்க பிடிக்குமா அவங்க. அப்படி இல்லை தானே. சில நேரங்கள்ல இங்க நீ போறாங்கடாக்கு நீ தான் செதுருப்பாய். திருக்குறள் கொண்டு போயிருவாங்களா? ஒரு கதையும் கதைக்க மாட்டாங்க. நீதிமன்றத்துல விசாரணையே இல்லை. 4ஆம் ஆண்டு ரைட். மகரம், பலரது அன்புக்கும் பாத்திரமாவீர்கள், வியக்கும் செய்திகள் வீடு வந்து சேரலாம், வங்கியில் வைப்பு நிதியை தானே எண்ணம் உருவாகும், சுப செலவுகள் அதிகரிக்கும். கும்பம், நண்பர்கள் உங்களின் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பர், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முற்படுவீர்கள், திட்டமிட்ட காரியங்கள் முன்னேற்றம் காணந்தால். மீனம், திறமை மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், எதுக்காக கொடுத்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள், கடுமையான எதிர்ப்புகள் கூட திடீரென சாதமாகிவிடும். கடுமையான எதிர்ப்புகள் கூடும், ஆனால் வந்துடுமா. இப்போ 12 ராசிக்காரருக்கு நாங்கள் தெரிவிப்பது மட்டும், நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள். உங்களுடைய ராசி பலன்களை நீங்களே சோதித்து அறிந்து செயல்பட்டுக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் சந்தை விவரத்துக்கு போவோம். திருநெல்வேலி சந்தையில நேற்றியான் விலைகளை பார்ப்போம். நேற்றியான் விலை 2 டைப் போடுவதில்லையா? இப்போ விலையோ நேற்றியான் விலை கத்தரிக்காய் 300, உருளைக்கிழங்கு 180, பச்சை மிளகாய் 450, தக்காளி 150, மரவள்ளி 250, கோவா 300, கரட் 600, பூசணி 140, புடோல் 120, வாழைக்காய் 100, சின்ன வெங்காயம் 350, பெரிய வெங்காயம் 180, பாகற்காய் 550, வெண்டைக்காய் 150, கருணைக்கிழங்கு 350, பைட்டங்காய் 300, லீக்ஸ் 350, பீட்ரூட் 250, கறிமிளகாய் 600, முருங்கைக்காய் 600. முருங்கைக்காய் விலை குறைஞ்சிட்டு இல்லாடா 400 வந்துட்டு பத்தி நெல்லி அடியில இனி சாப்பிடலாம். போஞ்சி 400, கத்தரி தம்புள்ள 250, கீரை ஒருபடி 100 ரூபா, தேசிக்காய் 300 ரூபா, தேங்காய் 180. தேங்காய் விலையிற குறைவுக்கான வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ராசவள்ளி 600, சாவச்சியில மட்டும் 120 ரூபா தேங்காய். வெங்காயப்பூ 450, முள்ளங்கி 200, பொன்னாங்காடி 100, வல்லாரி 80, ஈரப்பலா 150.
வாங்கி சாப்பிடுங்கோ. இந்த புள்ளைகள் இந்த பீட்ரூட்டும் கரெக்டும் விலை குறைஞ்சிட்டு நல்லா அடிச்சு குடியுங்கோ. குடிச்சு அந்த வெயிலுக்கு சும்மா கிணுகிணுப்பா வருவீர்கள், சும்மா கணக்கணப்பா இருக்கும் முகம், சும்மா பளபளப்பா இருக்கும், சும்மா அந்த கிரீமோட போட்டு கிளவியாகாதேங்கோ. அதைத்தான் சொல்லுவோம். ஏன்னா குமரியாவே இருக்கும், நெடுவ குமரியாக இருக்கணும், வயது போனாலும் குமரியாக இருக்கணும்னு சொன்னா கரண்ட் பீட்ரூட்டை சாப்பிடுங்கள். குமரியில் கிளவியாக வேண்டும் என்றால் உங்கள் கிரீம்களை போட்டுக்கொள்ளுங்க. இந்த அக்ஷயா தூள் அக்ஷயா தூளுக்கான இது கூடுது, கேள்விகள் கூடிக்கொண்டிருக்கிறது. அக்ஷயா கரிமிளகாய் தூள் மிகவும் வாசனை மிக்கதாகவும் உறுதி மிக்கதாகவும் ருசி என்னென்று சுவை மிக்கதாகவும் காணப்படுவதாக பலர் தெரிவிக்கிறார்கள். நான் வாங்கி சாப்பிட்டேன், எனக்காக அவர்கள் அனுப்பிவிட்டார்கள், நான் அதை வாங்கினேன், சுவைத்தேன், நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பல பேர் வாங்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறதாக தெரிகிறது. ஆனால் உங்களுக்கு நாங்கள் விலாசம் கொடுக்கவில்லையே. எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்ப வெளிநாடுகளுக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது, கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. வெளிநாட்டுகளுக்கு பறந்து கொண்டிருக்கிறது அக்ஷயா மிளகாய் தூள். விசா இல்லாமல் போகிறார்கள், பாஸ்போர்ட் எடுக்கல நாங்கள் அக்ஷயாவுக்கு. அக்ஷயாவை பாஸ்போர்ட் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அக்ஷயாவுடன் உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ள விருப்பமா? அக்ஷயாவை நாடுங்கள். அக்ஷயா உங்களுக்காக சுவை தர தயாராக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறாள். அக்ஷயாவை நாடுங்கள், சுவையை பெறுங்கள். என்னடா விருந்தோம்புகளை மிகவும் சுரப்பாக்குவதற்கு நீங்கள் அக்ஷயா மிளகாய் தூள்களை நாடுங்கள். அதுக்கு உறுதி கூற நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கும் நீங்கள் தொலைபேசி மூலம் எங்களுக்கு தொடர்பு கொண்டால் அக்ஷயா மிளகாய் தூள்களை நாங்கள் உங்களுக்கு பெற்றுத் தருவோம் என்பதில் நாங்கள் உறுதி கூறுகிறோம். ஆகையினால் நீங்கள் நாட வேண்டிய ஒரே மிளகாய் தூள் அக்ஷயா மிளகாய் தூள் என்பதை உங்களுக்கு அறிய தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றனர் முருகன் சின்னாவினர். அருள் குளோபஸுக்கும் அருள் ஜுவல்ஸுக்கும் நாங்கள் இதை போட்டோம். அருள் குளோபஸுக்கு நாங்கள் எங்களுடைய விளம்பரங்கள் எங்களுடைய இணையத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. அருள் ஜுவல்லர்ஸுக்கு அது வாடிக்கையாளர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். வருகிறவர்கள் வெளிநாட்டு உறவுகள் எங்களுடைய பெயரை சொல்லி வாங்கும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் எங்களுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கிறது. எங்களை நம்பி எங்களுடைய உறவுகள் வருகிறார்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு அருள் ஜுவல்லர்ஸ் ஒரு 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 வரப்பிரசாதம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஒரு விலைக்கழிவு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. எங்களுடைய பெயர்களை சொல்லி வருபவர்கள் என எங்களை நம்பி உங்களை நம்பி வருகிறார்கள். உங்கள் உத்தரவாதம் நாங்கள் சரியாக ஏற்றுக்கொண்டு எங்கள் உத்தரவாதமாக கொடுக்கின்றோம். ஆகவே அருள் ஜுவல்லர்ஸ்காரர் எங்களுடைய பெயர்களை சொல்லி வருபவர்களுக்கு உங்கள் மனிதாபிமானம் விலைக்கழிவுகளை வழங்கி தாராளமான மனப்பான்குடன் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போயிட்டு வரோம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, ஆதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.